இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக வருங்க. அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பொறுத்தளவுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக வருங்க. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட்டை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து 15 பீன்ஸை இது கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் பட்டாணியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குக்கரில் விசில் விடுறதுனால பட்டாணி வெந்துடும். மீல் மேக்கரை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 50 ml அளவுக்கு தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் பிரியாணி மசாலாவை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாய் வீட்டு பிரியாணி சீக்ரெட் மசாலான்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த பிரியாணி மசாலாவும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா இலைகள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசால் பொடி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. அப்போ தான் பிரியாணி காரமாகவும் இருக்காது அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்தனால 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் ஊற வைக்காமல் கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லாதவங்க சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் பிரியாணி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக வருங்க. அடுத்ததாக குக்கரை ஒரு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் சீரக சம்பாவாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். நார்மல் ரைஸுக்கு மட்டும் நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி நல்லா வெந்து வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.